முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழக்கிட கேட்கலாம். சாலமன், என்ன காரணத்திற்காக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த விவகாரத்துல முன்னாள் திமுக அமைச்சரான சிவசங்கருக்கு தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அவர் நேரடியாக மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு வந்து இந்த மோசடி வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் மத்திய குற்றப்பிரிவு தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய விவகாரத்துல முன்னாள் அமைச்சரோட சிவசங்கர் உதவியாளர் என கூறிக்கொண்ட இளஞ்செழியன் என்பவரை கடந்த 24ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவலானது வெளியானது. குறிப்பாக ஏற்கனவே இந்த புகார்தாரரான சீனிவாசன் என்பவர் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. அவர் அளித்த புகார்ல பல்வேறு தகவலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது தலைமைச் செயலகத்துல நேரடியாக அமைச்சர் சிவசங்கரை சந்தித்ததாகவும், நீங்கள் கொடுத்த பணம் வந்துவிட்டதாகவும், உடனடியாக தாங்கள் வேலை வாங்கி தருவதாக கூறி அவர் நம்பிக்கை அளித்ததாகவும் வாக்குறுதி அளித்ததாகவும் அவர் புகார்தாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாகத்தான் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மூலமாக அவர் தெரிவித்ததின் பேர்ல தான் பணமானது 23 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும், அவர் கொடுத்ததின் பேர்ல இளஞ்செழியன் பணம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றி விட்டதாக புகார்தாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில தான் எஃப்ஐஆரும் தெளிவாக மத்திய குற்றப்பிரிவு தரப்புல அப்படியே புகார்தாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே எஃப்ஐஆர் ஆனது இளஞ்செழியன் மீது போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபர் முன்னாள் அமைச்சரான சிவசங்கரோட உதவியாளர் என கூறிய நிலையில அதற்கு மறுப்பு தெரிவித்து சிவசங்கர் தரப்புல ஒரு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. தனக்கும் இளஞ்செழியனுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என அவர் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்புல சிவசங்கருக்கு சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி இந்த மோசடி விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்க விடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.